கொஞ்சம் நல்லா நிமிந்து உட்காருங்க. சேர் ஒன்லி சேர், திஸ் இஸ் நாட் ஈஸி சேர். தூங்குற சேர் இல்லை, இது உட்கார்ற சேர் தான். அதனால உட்காருங்க. கொஞ்ச நேரம் தான் உங்களோட இருப்பேன். அதுக்கப்புறம் நான் செத்துருவேன் அப்படி இல்லை அர்த்தம். நல்லா பார்த்துக்குங்களேன். சிரிக்கிறோம், மகிழ்ச்சியெல்லாம் இருக்குது. சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த சில சோக சம்பவம் உள்ளத்தை அடிக்கடி வேதனைப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அது என்ன? ஃப்ளைட் ஆக்சிடென்ட். வேதனையான காரியம். நம்ம சொந்த குடும்பத்தில் நேரிட்ட மாதிரி ஒரு வேதனையா இருக்குது. அதுல ரொம்ப ரொம்ப வேதனை. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேரும் போயிட்டாங்க. சில காரியங்கள் நாம் ஏன் என்று கேட்க முடியாது. உலகத்தில் இதெல்லாம் நடக்கும், சம்பவிக்க வேண்டியது சொல்லிட்டாங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு உண்மையான ஊழியக்கார் சொல்ல மாட்டாங்க. நல்லா சின்ன பையனா இருக்கிறப்போ இந்த புடுபுடுக்காரன் வாங்கல, புடுபுடுக்காரன் வாங்க கிராமத்தில், புடுபுடுப்பை காரன் வாங்க இலக்கணத்தில். வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறகுது பண்ணுவான். நல்ல காலம் அவனுக்கே பிறக்கல, பிறந்திருந்தா அவன் ஏன் இப்படி வரப்போறான்? அதனால வாக்கு தத்தை மட்டும் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டா பாதி ஊழியக்காரன் தான். பவுல் எழுதுறாரு, இனி வரும் காலங்கள் பொல்லாதது, இனி வரும் காலங்கள் பொல்லாதது. ஏன் அப்படி சொல்றாரு? அவர் இயேசுவை பின்பற்றினதுனால இயேசு சொன்னதை அவர் சொல்லுகிறார். இந்த வேதனைகள், உபதிரவங்கள் எல்லாம் வரும். இவைகள் சம்பவிக்கும் பொழுது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளுங்கள். அழிந்து போகின்ற இந்த உலகத்திலிருந்து அழியாத உலகமாகிய மோட்ச பேன்பதற்கு நம்மை அழைத்துக் கொண்டு செல்ல இயேசு வரப்போகிறார். அவ்வளவு பேர் அதுல மரிச்சாங்கள. எத்தனை பேர் விசுவாசிகள் அவங்க ஆத்மா அப்படியே ஆண்டவர்கிட்ட போயிடுச்சு. நடந்தது என்னதென்று அவனுக்கே தெரியாது. நம்ம என்ன சொல்றோம்? ஐயோ எரிஞ்சு கறி கட்ட மாதிரி உழுது உடம்பு பாத்தீங்களா? எல்லா யூடியூபா இப்ப அதெல்லாம் போட்டு இருக்குது. அந்த அதுல வேலை செய்யறவங்க பைலட் உட்பட எவ்வளவு மகிழ்ச்சியா பிளைட்டுக்குள்ள நுழையிறாங்க, அதை போட்டாங்க. அந்த 5 பேர் உள்ள குடும்பத்தை அடிக்கடி போட்டுக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்குது. அதை சின்ன குழந்தை முதல் 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள், ஒரு பையன், கணவன் மனைவி. அவர் லண்டன்ல இருந்து மனைவி பிள்ளைகளுக்கும் சிட்டிசன்ஷிப் எடுத்துட்டாரு. மனைவி பிள்ளைகளோடு அங்கே போய் வாழலான்னு வந்தவர் வந்து கூட்டிக்கிட்டு போறார் குடும்பமா அங்கே வாழறதுக்கு. பிள்ளைகளை ஸ்கூல்ல எல்லாம் கூட அங்கே அட்மிட் பர்மிஷன் வாங்கிட்டார். மனைவிக்கும் அங்கே வேலை வாங்கிட்டார். இவர் ஏற்கனவே அங்கே வேலை செய்து கொண்டு இருக்கிறார். என்ன கனவுகள் பாருங்க, என்ன அருமையான ஒரு கனவு. செட்டில்மெண்ட் ஆயிரலாம் அங்கே போய். உலகமே நமக்கு சொந்தம் அல்ல என்பது இதில இருந்து நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையுமே நம்ம நிரந்தரம் சொல்லவே முடியாது. இயேசுவை தவிர, பரலோகத்தை தவிர இந்த உலகத்தில் நமக்கு நிரந்தரம் எதுவுமே கிடையாது. உணர்றீங்களா? இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறப்போ நம்ம சில காரியங்களை திருத்திக் கொள்வதற்காக தான். நமக்கென்று இந்த உலகத்தில் எதையுமே சொந்தமா நேசிக்க கூடாது. நான் சொல்லுகிறது மெட்டீரியல்ஸ், பொருட்களை. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஃபாதர் பாடினார். அது எப்படி அந்த பாட்டை வாங்கலாம் தெரியுமா? அவருக்கு பிரசங்க ஆரம்பிக்கல. அதுக்காக நான் ரொம்ப இழுத்துட்டு போவேன்னு நினைக்காதீங்க. பாஸ்டர் சொன்ன நேரத்தில் நான் முடிச்சிருவேன். அந்த கடிகாரம் ஃபால்ட்டு. இங்க வாட்சிப்படி இந்த டைமுக்கு முடிச்சிருன்னு சொல்லிட்டாரு. இது உருப்படியா ஓடுதான்னு பாக்குறாங்க. ஓடுது. அதனால அவர் சொன்ன நேரத்தில் முடிப்பேன். சிங்கப்பூருக்கு போயிருக்கிறாரு நம்ம ஃபாதர். ஃபாதர்னாவே நமக்கு ஞாபகம் வருது யார் தான்? ஃபாதர் பெர்க்மேன் ஐயா தான். அதனால ஃபாதர்னாவே அவர் தான். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சிங்கப்பூர்ல ஒரு பெரிய ஒரு மால் இருக்குது, முஸ்தாபான்னு சொல்லி, போனவங்களுக்கு தெரியும். எல்லா பொருளும் வாங்கலாம் அந்த கடையில். கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு 10 அடுக்கு மாடி, சகல விதமான பொருட்கள்,
கோல்டு முதல் எல்லாமே, பேப்பர், பேனா, பென்சில் வரைக்கும் வாங்கலாம். நம்ம விசுவாசிகள் கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்படி கடையெல்லாம் பார்க்குறாரு. ஐயா, இவங்களுக்கு ஃபாதர் ஏதோ வாங்க விரும்புகிறாரு, நம்ம 4-5 பேர் ஒன்றா சேர்ந்து அதை வாங்கி கொடுத்துடலாம்டா, அவர் பணம் போட்டு வாங்கக்கூடாது, நம்ம வாங்கி கொடுத்துடலான்னு இவங்க பேசிக்கிட்டாங்க விசுவாசிகள். அவங்க வந்து, ஃபாதர் எதுக்கு ரொம்ப நேரம் தேடுறீங்க, பாவம் கஷ்டப்பட்டு, விரல் நீட்டுங்கள், விரல் நீட்டுங்கள், எந்த பொருள் வேண்டும் நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம். இல்லை கொண்டு போக முடியலையா, நாங்கள் குரியரில் ஜெபத்தோட்டத்துக்கே வந்துடுற மாதிரி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணுறோன்னு அவங்க வந்துட்டாங்க, முன்னுக்கு வந்துட்டாங்க. அப்படியா தம்பிங்களா, கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு 5-10 நிமிஷம் டைம் எடுத்தார். ஃபுல்லாக பார்த்தாரு. சொன்னாரா, இல்லைப்பா எனக்கு ஒன்றும் வேண்டாம், எல்லாம் இருக்குது போதுமான அளவு அப்படின்ட்டார். என்ன மாணவியா பிள்ளைங்களா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், மாணவிக்கு ஒரு 5 பட்டு சாரி, பசங்களுக்கு சொக்கா பேண்ட்டு, துணி, வாட்சு எல்லாம் அங்கே வாங்கிட்டு பேக் பண்ண சொல்லிட்டுருப்போம். அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவருக்கு சொந்தம் இல்லை பாவம் இல்லையா, ஒன்றும் வேண்டான்னு சொன்னாராம். இல்லை எதுனா சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு தான். அப்படியான்னு சொல்லிட்டு இதை நான் நின்று பேசுகிறேன். ஐயா கொடுத்துருக்கிறார் மைக்கு, இந்த மைக்கு 2 கொடுங்க வாங்கி அப்படின்னு சொன்னாராம். அந்த காலத்தில் இந்த மைக்கு ரொம்ப ஃபேமஸ், புதுசாக ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம். அதனால அவருக்கு அதனால ஒரு நாட்டம் வந்திருக்குது. ஊழியத்துக்காக அதை வாங்கி பேக் பண்ணி, அது எதுக்கு பார்சல் கையிலே கொடுத்துருங்க, நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்ட்டார். 2 மைக்கு எவ்வளோ இருக்கு வெயிட்டு. அப்போதான் அந்த பாட்டு அவருக்கு உள்ளத்தில் வந்துதான். பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன்ன அபிஷேகம். அப்புறம் ஆட்கள் மேலையா, பொருட்கள் மேலே உன்ன அபிஷேகம், பணத்தின் மேலே பாருங்க எதுக்கும் செக்கப் பண்ணுங்க. அப்புறம் 5 நிமிஷம் டைம் தரேன். சரி, அதனால ஒரு குட்டி பிரசங்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நடக்கிற நிகழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு ஆவிக்குரிய பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். நடந்த இந்த ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆக்சிடென்ட், அகமதாபாத் டு லண்டன், பெரிய பிளைட், 250 பேரை ஏற்றி கொண்டு போகிற ஒரு பிளைட். லேட்டா வந்த ஒரு பொண்ணும் தப்பித்தார்கள். அதுல இருந்த ஒரு வாலிப பையன், அவன் நல்ல டெக்னீஷியன் போலக்குது, கீழே விழுறதுக்கு கொஞ்சம் 2-3 செகண்ட் முன்னாடி அவன் தனியா குதிச்சிட்டதுனால மணல் மேல விழுந்ததுனால தப்பிச்சான் அப்படின்னு அங்க ரிப்போர்ட் சொல்றாங்க. அவனை ஹாஸ்பிட்டல் சேர்த்து விசாரிக்கிறாங்க. அவன் சொல்றான், சடலமாவது கிடைக்கும்னு சொல்லி தான் நான் அப்படி குதிச்சேன், பாருங்க எல்லாமே எரிஞ்சு கருகி போயிட்டாங்க அப்படின்னு அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். அதனால எந்த ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு ஒரு பாடமா ஏற்றுக்கொள்ள வேண்டும். பைபிள்ல இருந்து அதற்கு ஆதாரம் தேட வேண்டும். மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்றது, எந்த நேரத்திலும் மரணம் வரலாம். அதிலே மரித்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களில் யார் யார் விசுவாசிகளோ கர்த்தருடைய பிள்ளைகளோ அவர்கள் பாதுகாப்பான மோட்ச பேரின்பத்தில் பங்கடைகிறார்கள். அல்லேலூயா. நம் நிலைமை என்ன? இன்னொரு ரிப்போர்ட் இருக்குது, தரையில நடக்கிற விபத்துகளை விட ஆகாய விபத்துகள் குறைவு, மிக மிக குறைவு. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அது ஃப்ளைட்ல மறிக்கிறதுனால நமக்கு அது ஒரு பெரிய ட்ரெண்டிங்கா ஒரு பெரிய பிரச்சனை தெரியும். ஒரு நாளைக்கு 400 பேர் இந்தியாவில் மட்டும் ஆக்சிடென்ட்ல மறிக்கிறாங்க. அப்ப யோசித்து பாருங்க, அப்ப எந்த அளவுக்கு நிர்விசாரமா சாலை பயணங்கள் இருக்கிறது. அதுல 90% போதை. சொல்லுங்க. ஆமா, குடி போதை. அதான் யமன். ஒவ்வொரு வீட்டுக்கும் பிசாசு வைத்திருக்கிற ஒரு வலை குடி, குடி வெறி, போதை. அது நிமித்தமா உண்டாகிற விபத்துகள். எவ்வளவு ஜெபம் பண்றோம், ஆண்டவர் தான் அற்புதம் செய்யணும். சரி, செய்திக்கு போலாமா? செய்தியை கேட்க வைராகிய வாஞ்சியோடு இருக்கிறீர்களா? சமுதாயத்தில் காணப்படுகிற ஒரு அருமையான வார்த்தை வைராகியம். சொல்லுங்க. ஆமா, வைராகியம். பொதுவான ஜீலோஸ்லி ஆங்கிலத்தில், தமிழ்ல வைராகியம் கொஞ்சம் பெரியது. ஆங்கிலத்தில் சுறுசுறுப்பு ரொம்ப அதிகமாயிட்டா அதுக்கு பேர் வைராகியம் கொடுக்குறாங்க. நான் சில ஆராய்ச்சியெல்லாம் பார்த்தேன், சில புக்ஸ் எல்லாம் பார்த்தேன், நெட்டில் போட்டு பார்த்தேன், இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தேன்.
நல்ல நல்ல பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஜிலோஸ்லி பாசிட்டிவ் நற்காரியத்தில் வைராக்கியம், நற்கிரியைகளில் வைராக்கியம். வீணான கெட்ட வைராக்கியம்னு ஒன்று இருக்குது. நீங்க பரிசுத்த வேதத்தில் படிப்பீர்களே, ஆனால் கெட்ட வைராக்கியத்திற்கு என்பியின் பாருங்க வித்தியாசம். வைராக்கியம் என்கிற வார்த்தை அதே தான். நல்ல நல்ல வைராக்கியம், ஜீலோட்ரி ஆர் ஜீலோசி, ஜெலசிஸ் இல்லை, அது பொறாம, ஜீலோசிஸ் அப்படி சொல்லணும். சரி, நம்ம தமிழ்நாடு தானே, தமிழே போலாம். இப்போ நல்ல வைராக்கியம் ஜீலோஸ்லி, கெட்ட வைராக்கியம் என்பியின். சுறுசுறுப்பு ரொம்ப ஓவர் ஆயிட்டா அதனுடைய அடுத்த கட்டம் வைராக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த கட்டம் போலாம். தாகம் என்றால் நம்ம தண்ணீர் தாகத்தை தான் நினைக்கிறோம். தாகம் உடனே தண்ணீர் குடிக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுல சொல்றப்ப, இங்க பரவாயில்ல அமைதியா இருக்கிறீங்க. ஒரு இடத்துல தாகம்னு எல்லா பாட்டில் எடுத்து குடிச்சுக்கிறாங்க. அப்படி ஆயிடுச்சு அவங்களுக்கு நிலைமை. இங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறீங்க. பிரசங்கத்தை கேட்கிறதுல ஒரு வைராகி இருக்குது. அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். யாக்கோபு 3:16 நான் சொல்ற வசனத்தை உடனே எடுத்து சத்தமா படிச்சீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசனம் நல்லா பார்த்தா படிச்சவங்க மாதிரி தான் இருக்கிறீங்க. எல்லாருமே நல்லா பைபிள் எல்லாம் மதிப்பா வச்சுன்னு இருக்கிறீங்க. பேப்பர், பேனா, டைரி சூப்பர், நல்லா வளர்த்து கொண்டு இருக்கிறார் உங்கள் போதகர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த பிரசங்கத்தை இன்ஸ் எடுக்கிறவங்கள பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்படிதான் எடுக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும். ஒரு சின்ன பாப்பா இல்ல ஒரு பையன் உட்காந்து பேசினா கூட நான் நோட் எடுத்து இன்ஸ் எடுப்பேன். ஏன்னா அவங்க இல்ல, அவங்க உள்ளத்துல கர்த்தர் பேசுறேன். அதை நம்ம மதிக்கணும். உங்க பிரதர்ஸ் கவனிக்கிறீங்களா? உங்க மனைவி பிரேயர் பண்ணிருக்கிறப்போ தட்டி ஏந்துரு போதும் ஜெபம் பண்ணது, இந்த நான் அப்படி போறேன், அப்புறமா நீ ஜெபம் பண்ணு, இதெல்லாம் சரி பண்ணி முடிச்சுட்டு என்ன அனுப்பிட்டு அப்புறம் ஜெபம் பண்ணு. உங்க மனைவியை மட்டுமல்ல, அவர்கள் பண்ணுகிற ஜெபத்தையும் அவர்கள் ஜெபத்திற்கு காரணமா இருக்கிற கர்த்தரையும் நீங்கள் அலட்சியம் பண்ணுகிறீர்கள். நிறுத்து, நீயே கவனிச்சுக்கோ. நீயேப்பா டேய் அம்மா ஜெபம் பண்ணுகிறாங்க, டிஸ்டர்ப் பண்ண. அப்படிதான் சொல்லுவேன். அம்மா ஜெபம் பண்ணுகிறாங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எல்லாம் அங்கே போ. நானே ரூமை லாக் பண்ணிட்டு தனியா வந்துடுவேன். அவங்க தனி ஜெபத்தை நமக்கு எடுக்கவே கூடாது. மனைவி மேல இருக்கிற அந்த அலட்சியம் மொத்தத்தில் அதுவே பெரிய தப்பு. மனைவியா பாருங்க, பொம்பளைங்களை பற்றி குறை சொன்னா எப்படி ஆகுது? மனைவி மேல இருக்கிற அந்த அலட்சியத்துல என் குரல பாம்பாங்க குரல் எல்லாருக்கும் கேட்கும். ஜபத்தை அவங்க ஜப நேரத்தை அவங்க பைபிள் படிக்கிறத அலட்சியம் பண்ணுவாங்க. காலையில் தூங்கி வந்து அப்படி பார்த்தா ப்ரேயர் ரூம்ல என் மனைவி உட்காந்து பைபிள் படிச்சுன்னு இருப்பாங்க. நான் அப்படி பாத்ரூம்லேருந்து வெளியே வருவேன். பிரைஸ் லார்ட் சொல்லுவாங்க, அவ்வளோதான். பிரைஸ் லார்ட் சொல்லிட்டு இப்படி பண்ணுறேன். என்ன அர்த்தம்? தொடர்ந்து படி, எனக்காக ரொம்ப மதிப்பு கொடுத்து எழுந்து வந்துடாதீங்க அப்படின்னு அர்த்தம். அது அதனால அப்பா அம்மா ஜெபம் பண்ணா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பிள்ளைகள் ஜெபம் பண்ணா பெற்றோர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. புருஷன் ஜெபம் பண்ணாவோ இல்லை பைபிள் ரீடிங் அவர் ஒரு ஏதோ ஒரு செய்தி தயாரிச்சுன்னு இருப்பார், அப்போ வந்து புளி மிளகாய்க்கு துட்டு கேட்டு நாங்கள் நின்று இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? கொஞ்சம் டைம் கொடுங்க, அவர் முடிக்கட்டும். அப்போ நீங்கள் கர்த்தரை மதிக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. சரி, யாக்கோபு 3:16 போதுமா? இது என்ன வைராகியம்னா கெட்ட, சொல்லுங்க. ஆமா, கெட்ட வைராகியம். இது நம்ம கிட்ட இருக்க கூடாது. முதல்ல நெகட்டிவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணு, அப்புறம் பாசிட்டிவ் வரலாம். நெகட்டிவ் அதிகமா இருந்தா பாசிட்டிவ் வர முடியாது. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கிறேன்னா, நெகட்டிவ் வேணாம், பாசிட்டிவ் வேணாம். நீ வந்து அந்த நியூட்ரல் வை, முதல்ல கீரை நியூட்ரல் வை. இப்போ நம்ம ஒண்ணா பார்க்கலாம். மற்ற நம்ம ஐயா இனி வரும் முன்கூட்டியோ அல்லது இனி வரும் நாட்கள்லையோ ஊழியர்கள் அவங்க ட்ராக்ல என்ன பேச போறாங்க, பேசினாங்க, இனிமே என்ன எனக்கு தெரியாது. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து சமுதாயத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, ஆத்ம காரியங்களிலும் சரி, என் உள்ளத்தில் ஏவப்படுகிற காரியத்தை எங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. 47 வருஷமா ஊழியம் செய்யறேன். நான் நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்களே நான் தான் வயசு அதிகம். கரெக்டா? இந்த அரட்டிக்கிட்டுங்களுக்கெல்லாம் நான் தாத்தா.
இதுங்கெல்லாம் தாத்தான்னு கூப்பிடலாம் தாராளமா. என்ன அர்த்தம் தாத்தான்னா? வயசாயின போது உனக்கு எதுக்கு பணம்? தா இருக்கிறதா தா, கையில் இருக்கிறதா தா, அதுதான் அர்த்தம். அப்படிதான் வச்சாங்க. தாத்தா வாங்கிட்டு பிறகு டாட்டா, அவ்வளவுதான். கவனிக்கிறீங்களா? சிரிச்சுட்டு ஃப்ரையா செய்தியை கேட்கணும். சிரிச்சுனே கூட இருக்கக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே பார்த்தவங்கள நானும் உங்க இதில் சேர்ந்துருவேன். அதனால தான் சொல்றேன், கெட்ட வைராகியம் நம்ம வாழ்க்கையில் இருக்கவே. இதை ஆரம்பிச்சு வச்சது யாரு? ஆரம்பத்தில் துவக்க விழா நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர் காப்பி. அம்மா யாரு? அவ்வளோ பில்லி சொல்லி வச்ச மாதிரி கம்முனுக்கிறீங்க. நம்ம எல்லாருக்கும் மாஸ்டர் காப்பி அம்மா. ஆதாம் வந்து ஆம்பளமா? ஏவாள். அவங்க வந்து ஆண் பாலிலே பைபிள் எழுதப்பட்டதுனால ஆதாம சொல்றாங்க. அவ்வளோ வைராகியம் ஆதாம் மேல, பாவம். இந்த ஒரு அவங்க சொல்றது ஒரு விதத்தில் கரெக்ட். நீங்க பைபிள் படிங்க, ஆதாமுக்கு தான் சொன்னாரு. நிறைய பேர் சொல்றாங்க ஏவாளுக்கு சொன்னாரு. நீங்க படிச்சு பாருங்க, ஏவாளே இல்ல, ஏவாளே அங்க இல்ல. தேவனாகிய கர்த்தர் இந்த கட்டளையை சொன்ன பொழுது ஏவாள் அங்கே கிடையாது, ஆதாம மட்டும் தான் நிக்க வச்சு சொல்றாரு. அப்போ விசாரிக்கும் பொழுது, மீறலுக்குட்பட்டு விசாரிக்கும் பொழுது ஏவாள் வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்குது. ஏன்னா அவங்க மீறினதற்கு காரணம் சொல்றாங்க, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்ப என்ன அர்த்தம்? புருஷன் மனைவி கிட்ட சொல்லி இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேண்டான்னு சொன்னாருமா. என்ன ஏவாள் தொட்டு பேர் வச்சது, இவளின் எலும்பில் எலும்பு, மாம்சத்துல மாம்சம், குடல்ல குடல், ரத்தத்துல ரத்தம், டார்லிங் எல்லாம் சொல்லி ஏவாள்னு பேர் வச்சதே புருஷன்தான். பெட் நேம். ஆண்டவரே பேர் வைக்கல பாரு, உண்டாக்கிட்டேன் உனக்கு ஒரு மனைவி, நீ பேர் வச்சுக்கோ, நீ சந்தோஷமா இருறான்னு சொல்லிட்டு அவரே மனித நியாயத்தின்படி ஒரு வாரம் அங்க எட்டி கூட பார்க்கலையாம், சந்தோஷமா இருங்கன்ட்டு. இவர் தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஆதாம் அந்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு சொல்லலைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அங்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏமா இவ்வளோ தோட்டத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான மரம் இருக்குது, அவ்வளோ மரத்தின் கனியை புசிக்கலாமா? அப்படியா? மெய்யவா? ஆனா இந்த ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க கூடாது. ஏன்? அதெல்லாம் தெரியாது. கேட்கணுமா இல்லையா? தூங்குறப்ப கூட அந்த பக்கமே பார்த்துன்னு தூங்கினா ஏன் சொன்னாரு? சொல்லிட்டாரு, ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்கலாம், எல்லா கனிகளையும் புசிக்க கூடாதுன்னு சொல்லி இருந்தா அது கஷ்டமா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? எவ்வளவு சான்ஸ், சாய்ஸ். 10 கேள்வி 15 கேள்வி கொடுத்துட்டு 10 கேள்விக்கு பதில் எழுதலாம், 5 உங்களுக்கு தெரியாத விட்டுடலாம். பரீட்சையிலே அப்படிதான் வருது. ஆனா அதோட சாய்ஸ் 100 மரத்துக்கு ஒரு மரம் வச்சா கூட 1000 மரத்துக்கு 10 மரம், 100 மரம் வருது. அப்படி சொல்லி ஆண்டவரே, ஒரே ஒரு மரம்யா, அமைதியா இருந்திருக்க வேண்டித்தானே. என்ன சொல்றீங்க? அதுவே கேட்டுக்குதியா? நான் உட்காந்து யோசித்த ஒரு நாள் நம்ம அம்மா பத்தி, நம்ம ஏவாள் அம்மா, என்ன பறிச்சு சாப்பிட்டாவா, என்ன இப்படா நம்ம ஆளுங்க கேட்குறாங்களே, என்ன 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 பண்ண, என்ன நான் உனக்கு தான் தெரியுமா? இப்போ நிறைய பாஷைங்க வந்துருச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் கிடையாது. நீ என்ன பெரிய கொம்பான்னுவாங்க அந்த காலத்தில், என்ன நீ என்ன பெரிய லாடு லபுக்குதாசா. இப்போ வார்த்தைக்கு நிறைய மாறி போய்க்குது. கொலை பண்ணிட்டுமா நான் பயமாகுதுன்னா என்னப்பா போட்டுடலாமா? என்ன சொல்ற? ஒரு 50,000 கூட, ஒரு 50,000 இப்படி தள்ளு, நான் அங்கே போட்டு தள்ளிடுறேன். சர்வசாதாரணமா சோழிங்கர்ல முந்தின நாள் ஒரு வக்கீல் ஜனங்களுக்கு ஜனங்க பயப்படுறாங்கன்னு சொல்லி தான் வக்கீல் கிட்ட போறாங்க. வக்கீல வெட்டிட்டான் ஒருத்தன். என்ன காரணம்? இப்ப ஆராய்ச்சி பண்ணுகிறாங்க. எங்க ஊர் பக்கம் சோழிங்கர். உங்களுக்கு எல்லாம் கூட தெரியுமா சோழிங்கர்? தெரியுமா? நம்ம பேக்கட பின்னாடி தான். எனவே அந்த ஜென்ம சுபாவம் அங்கிருந்து வந்தாதான் ப்ராப்பரா வரும். நம்ம ஆதி பெற்றோர் செய்த அந்த வைராகியம், ஆண்டவருடைய வார்த்தை மீறின ஒரு கெட்ட வைராகியம், சாப்பிட்டால் என்ன, பறித்தால் என்ன, பாதி சாப்பிட்டான்னா மீதி போட்டுலாம், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறி அவர்கள் மீறுதலுக்குட்பட்டது கெட்ட ஒரு வைராகியம்.
அவங்க பெத்த பையனும் பாருங்க, முதல் கொலைகாரன் காயின். கொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதாங்க. யோசித்து பாருங்க, தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு தப்பு ஆபேல் செய்யல. அவர் உண்டு, ஆண்டவர் உண்டு. அவர் ஆண்டவருக்கு ஏற்ற பலி செலுத்தினார். காயின் நிலத்தின் பயிர்களை பலியாக செலுத்தினார். நியாயப்பிரமாண அந்த சட்ட கால கட்டத்தின்படி பலி என்பது மிருகம்தான். ஆடோ காளையோ புறா குஞ்சுகளோ அப்படிதான் அந்த காலம். பலி என்பது உயிர், நாங்கள் நேசிக்கிற ஒரு உயிரினத்தை பலியாக கொடுக்கிறது. அவர் என்ன பண்ணாரு? தாவரவியல், அவர் பாட்டனியில் போயிட்டாரு. தாவரங்களை, அந்த நெல் பயிருக்கு அந்த காலத்தில் என்ன பயிரிட்டாங்க, கோதுமை நெல் என்ன தெரியல, திணையா ஏதோ அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கலாம். அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, தெரியாம இருக்கும். உன் சகோதரன் மாதிரி நீ கொண்டு வந்து பலியை செலுத்து, இதுதான், வேற ஒண்ணுமே ஆராய்ச்சி கிடையாது. அவன் அதுக்கு கீழ்ப்படியில. அதை வெயிட் பண்ணி ஆபேலுடைய பலியை வெயிட் பண்ணி அந்த நேரத்தை கொஞ்சம் தள்ளி போட்டு, நீயும் அந்த மாதிரி பலியிடு, 2 பேர் பலி நான் ஒன்னா ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தா இவரு கொஞ்சம் ஓரளவு கூல் டவுன் ஆயிருக்கும். ஏற்றுக்கொண்டார், ஆபேல் பலியை ஏற்றுக்கொண்டார். ஆல்ரெடி போயாச்சு ஆண்டவர்கிட்ட. இப்ப காயினுக்கு பாடம் புகட்டுவன ஆண்டவருக்கு இவன் பாடம் புகட்டான். இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நீர் ஏற்றுக்கொண்ட பலிக்கு காரணமானவனை நான் போட்டு தள்ளுறேன்ட்டு அந்த ஒரு வேண்டாத வீணான வைராக்கியம், அது தேவையில்லாதது. ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு பாருங்க. எப்படி டெக்னிக்கலா கேட்கிறாரு, உன் சகோதரன் ஆகிய ஆபேல் எங்கே? அதுக்கு நான் சொல்றேன், பண்ணது பெரிய தப்பு. என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? காவலாளி தான். அதை கூட ஒத்துக்கல. என்ன மாதிரி இருமாப்பு பாருங்க. அந்த சுபாவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்குதா இல்லையா? இருக்குது. ஏதோ புருஷனுக்கு கோவம் வந்துச்சு, ஏதோ திட்டாரு. மனைவி என்ன செய்யணும்? புருஷனை நம்பி அவர்கிட்ட வந்துட்டோம். புருஷனை விட நீங்க பணக்காரர் தான், ஒத்துக்கிறோம். சிலிண்டரு, கேஸு, பீரோ, கட்டில் எல்லாம் கொடுத்து தான் கட்டி கொடுத்துக்கிறாங்க. ரைட்டு, உங்க புடவை தான் மட்டும் வச்சுக்கோங்க, உங்க பீரோவில் வேணான்ல. எங்களுக்கு ஒரு கட்டை பீரோ கிடைக்காதா? எங்க வீட்டுக்கு வந்து பாருங்க, என் பீரோவுக்கு 4 பக்கம் முட்டு கொடுத்து அது செவத்துல சாச்சி, பழைய ஏற்பாட்டு காலத்து பீரோ வச்சிருக்கிறேன். என் துணி, ஒரு துணி எடுத்தா 4 துணி வந்து நிற்கும். அவ்வளோ எதிர்பார்த்தலோட அதுங்க எனக்கு கறி செய்யுது. என் மனைவிக்கு ஒஸ்தி பீரோ வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ இன்னொன்று வேணும்ன்றாங்க. இன்னும் பத்தல, துணியா குறை, துணிங்களை தியாகம் பண்ணு கொஞ்சம். இருக்கிற பீரோவில் பர்மனண்டா அது இருந்துக்கிட்டோம், பழசை எடுத்து க்ளோஸ் பண்ணு அப்படின்ட்டு. இப்போ இருக்கட்டும், கோவம் ஏதோ வந்துருச்சு அவருக்கு. பதிலுக்கு அதே பர்சன்டேஜ் மனைவிக்கு கோபம் வந்து ஆகணும்னு இருக்குதா பைபிள்ல? உன் புருஷனுக்கு கோபம் வந்தால் நீயும் கோபப்படு சகோதரி, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன் பக்கம் பேசுவேன். ஏன்னா பெண் என்றால் பேயே இறங்குன்றாங்க. பேய் என்னமோ இறங்கும், கர்த்தர் இறங்க மாட்டாரு. அது தெரிஞ்சுங்க, பேய் தான் இறங்கும், கர்த்தர் இறங்க மாட்டார். எங்க பாரு மீட்டிங் நடத்தி முடிச்சதும் பேய் பிசாசு பொம்பளைகள் தான் ஆடுது. என்னன்னா அந்த சுபாவம் தான் பேய், அது தெரிஞ்சுங்க. கெட்ட சுபாவங்கள் தான் பேய் பிசாசு. பைபிள்ல பேய் பிசாசுன்னு இருக்கிறதுனால தான் நான் நம்புறேனே தவிர, என் உள்ளான ஆத்மாவில் இன்னைக்கு வரைக்கும் என் கூட 2-3 பேய் நடந்து வந்துச்சு ஒரு முறை ராமநாதபுரத்துல. அப்போ நான் நம்பல. ஆனா கூட வந்து வழி விட்டு அனுப்புனாங்க. ஒரு இடத்த தாண்டி போற வரைக்கும் அவங்க என் கூட வந்தாங்க. அது என்ன ஏரியா? சுடுகாடு. நைட் டைம் என் மனைவியும் கூட வராங்க. அவங்க பேய் இல்ல. ஏமா என் கூட 2 பக்கம் 2 பேர் வந்தாங்களே பார்த்தேன். ஆமாங்க, என் கண்ணு கூட தம்பிட்டாங்க. எங்க அவங்க? அதான் பேய் போயிட்டாங்க. பேய் பார்த்துக்கிறீங்களா? நான் சொல்றேன், இதை நம்புங்க. கேட்டோம் நான் புருஷன், என்னம்மா பைபிள்ல கூட பேய் பிசாசுன்னு எழுதி இருக்குது, இது வரைக்கும் நான் பார்க்கல, நீ பார்த்தியா? சொல்லு, பார்த்துருந்தா எனக்கு ஒரு நாளைக்கு காட்டுன்னு. நான் இப்போ காட்டுறேன், வாங்க அத்தான்ட்டு. வாங்க வாங்க கூட்டிக்கணும். அப்படியா? பரவாயில்லையா, கை மேல பலன், பேய இன்னைக்கே பார்த்துடலாம். பெரிய பீரோ, அதுல கண்ணாடி கொண்டாந்து நிறுத்துறாங்க முன்னாடி. என்ன தரங்க தான் பாருங்க பேய பார்த்தா அவன் தான். என்ன அப்படி பண்ணிட்ட? ஒரு நாளானா என்ன அடிக்காம இருந்திருக்கிறியா? நீ தானே எனக்கு பேய்.
அப்பதான் உணர்றான், ஐயோ சந்தோஷமா வச்சிருக்க வேண்டிய ஒரு மனைவியை நம்ம கொடுமைப்படுத்துறது தப்பு தான். 10 நாளைக்கு ஒரு முறை வச்சிருப்பான், இது சேர்த்துக்குச்சு டெய்லி ஆச்சு மாதிரி. அவங்க வேலை அதுதான். அது வந்து எக்ஸ்ட்ரா பண்ணிக்குவாங்க, டெவலப் பண்ணிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? கிட்ட என்ன பேசுறேன்னு வந்துக்கிறான், ஐயோ ஐயோ என்ன கண்ணா பிடிச்சி கையை பிடிச்சி இழுத்துட்டான், போலீஸ் வர வச்சு அவனை பிடிச்சின்னு போயிட்டாங்க ஜெயிலுக்கு. அப்பாவி கோமா கிட்ட போய்கிறான் அப்படி கேள்வி கேட்கறதுக்கு. ஆம்பளைங்க ஜாகிரதையா இருங்க. அந்த காலத்துல சிறு பிள்ளைகளை பார்த்தா கண்ணே மணியே பாப்பா கொஞ்சம் தோணும். இப்ப சிறு பிள்ளைகளை பார்த்தா டோஸ்கோவா என்னது போக்சோ சட்டம். சிறு பிள்ளைகளை பார்த்தா என்ன ஞாபகம் வரணும்? இப்போ சொல்லுங்க வாய் திறந்து. யாராவது ரோட்ல பார்த்தோம் போக்சோ ஒரே வார்த்தை, அலறி அடிச்சுன்னு வீட்டுல போய் நிப்பான். ஆமா, யாராவது உன் பேரு நடானா போக்சோன்னே சொல்றான். அந்த காலத்துல நம்ம சிறு பிள்ளைல பாப்பா உன் பேர் என்ன இது சாக்லேட் இருந்தா கூட நான் இப்ப கூட என் பையன் திறக்கிறேன் பாருங்க சாக்லேட் வச்சிருப்பேன். இப்ப பயமாக்குது பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு, கொடுக்கறதே இல்லை, நானே சாப்பிட்டு வந்துருக்கிறது. அப்படி ஆயிடுச்சு. அப்படி இருக்குது இந்த உலகம். இப்போ கெட்ட வைராகியம் நமக்கு இருக்கக்கூடாது. அது இருந்தா விரோதம் சண்டை எல்லாம் வந்துடும். அதே பாருங்க கலாத்தியர் 4:18. கலாத்தியர் 4:18 படிக்கலாம். நல்ல விஷயத்தில் வைராகியம் பாராட்டுவது நல்லதுதான். அவைகளை நான் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். இப்போ இது நல்ல வைராகியம். கெட்ட வைராகியத்திற்கு சிறந்த உதாரணம் நம்ம ஆதி பெற்றோர். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க, நல்ல விஷயத்தில் வைராகியம். ஒருத்தர்கிட்ட இருக்கிற நல்ல சுபாவங்களை பாராட்டுங்க, அவங்கள உற்சாகப்படுத்துங்க. பிள்ளைகள் படிக்கிறாங்களா, உற்சாகப்படுத்துங்க. எல்லாத்திலும் 50% தான் வருதா கணக்கு போட்டா பரவாயில்ல, முயற்சி பண்ணு. அரையாண்டு தேர்வில் 75% வருவேன் ஆவரேஜ். அப்புறம் முழு ஆண்டில் 90 வருவேன், உன்னால முடியும் சொல்றீங்களா? பிள்ளைகளை உற்சாகப்படுத்தணும். நீ ஒன்னுத்துக்கு உதவ மாட்ட, ஆமேன், அவ்வளவுதான். உங்க வாயில இருந்து என்ன வார்த்தை வருதோ அவ்வளவுதான் பழிக்கும். உங்க சொந்த பிள்ளைகளை நீங்களே சபிக்க கூடாது, யோசிக்கணும். அப்ப மற்றவங்க பிள்ளைகளை சபிக்கலாமா? அதுவும் தப்பு. நல்ல விஷயத்தில் வைராகியம் பாராட்ட வேண்டும். இந்த வீட்டுக்கு வந்த மருமகளை எப்பனா பாராட்டி பேசியிருக்கிறீங்களா? எனக்கு வந்த மருமக ரொம்ப நல்ல பொண்ணு, எங்க பையனுக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்துக்கே ஏற்ற ஒரு நல்ல பெண். ஒரு 4 அதுகிட்ட குறை இருக்கலாம். நீங்க மருமகளா வந்த ஆரம்ப காலம் எப்படி இருந்தீங்க அதை யோசித்து பாரு. உங்களுக்கு இருக்கிற பிரெயின் அந்த மெச்சூர்டு வந்திருக்கிற மருமகளுக்கு இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க கூடாது. இப்பதான் வந்திருக்குது, அதுக்கு என்ன தெரியும்? உங்க ரேஞ்சில அடிச்சு கொளுத்தி பேசி திட்டி ஒண்ணுமே புரியாது. திட்டத்துல கூட ஒரே ஒழுங்கு இருக்கணும். அவங்க பிரெயினுக்கு ஏற்ற மாதிரி திட்டணும். வேற மாதிரி அசிங்கமா டபுள் மீனிங்ல, இன்னும் சொல்ல போனா ட்ரிபிள் மீனிங்ல பேசி உங்க பையனை அசிங்கப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அதே போலதான் ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதுல வைராகியம் பாராட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ரொம்ப பாராட்டுவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல் விஷயத்தில், நல் விஷயத்தில் இதை மறக்கவே கூடாது. எங்க பாஸ்டர் ரொம்ப அருமையானவர், ஆத்ம பாரம் கொண்டவர், ரொம்ப ஒரு தகப்பனா, இப்ப தகப்பன் தாயை போல அவங்க எங்களுக்கு. எங்கன்னா ஒரு 10 பேருக்கு சொல்லி இருக்கிறீங்களா? இல்லையா? 2 பேருக்கு கூட ஒன்றும் சொல்லலையே. கரெக்டா? எப்போ கோபமா திட்டி இருப்பாரு. அது ஒண்ணு மட்டும் பிடிச்சிக்கிட்டு அன்பை மறந்து விடுவார்கள். இரக்கத்தை, அன்பை, அந்த தான தர்மங்கள், அவர்களுடைய நல்ல காரியங்கள், ஆத்ம பாரம். எத்தனை முறை வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணி உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. செய்யறதா இல்லையா? உங்க போதகருக்கு இல்லாத அற்புதம் வல்லமையா எங்களுக்கு இருக்குது? கிடையாது. உங்க பாஸ்டர் தான் உங்களுக்கு ஹீலிங். கர்த்தர் அவர் மூலமா தான் ஹீலிங் பண்ண முடியும். இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்களை யாரு என்ன எனக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்க முகத்தை பாக்குறேன், எனக்கு இன்னும் கொடுத்துருக்கிற என்ன டைம்ல நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கணும், அவ்வளவுதான். ஆனா உங்களை பற்றி புள்ளி விவரங்கள், உங்க பிரச்சனைகள், பிள்ளைகளின் பிரச்சனைகள், வேலை இல்லாதவர்கள்,
திருமணம் ஆகாத பிள்ளைகள் அவங்க எல்லாம் எவ்வளவு ஜெபம் பண்ணுவாங்க, முயற்சிகள் வேற எடுப்பாங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய பெற்றோராய் மதிக்கிறீர்களா? ஆம் சொல்லுங்க. ஆமென். அதுதான் நல்ல வைராகி. விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. புருஷர்களே, உங்க மனைவிய உங்க அம்மாவோ அப்பாவோ சொந்த பந்தங்களோ யாராவது அசிங்கமா கேவலமா பேசினா விட்டு கொடுக்க கூடாது. பி கேர்ஃபுல். அப்பா அம்மா தான். என்ன உன் பிரச்சனை சொல்லு, என்ன வேணும்? மட்டன் பிரியாணியா சிக்கனா? வாங்கி தரேன், சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. நீங்க தானே பொண்ணு பார்த்து கட்டினீங்க, அவளை பத்தி குறை சொன்னா அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? வெட்டி போட்டுடலாமா? அப்படி கேளுங்க. பயந்துருவாங்க. இவன் அவன் மனைவியை வெட்டி போடுற மாதிரி பேசல, இவன் பேசுறது பார்த்தா வேற மாதிரி, வேற யாரையும் வெட்டி போடுற மாதிரி. யாரு? உன்னதான். வேற யாரு? அங்க வேற யோசிக்கிறதுக்கு வேற என்ன இருக்குது? யோசிக்கணும். உங்க அப்பா அம்மாவை தூக்கி சேர்ல உட்கார வை, நான் வானான்ல வேற மாதிரி சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா பெற்றோரை கவனம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவங்களோட ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கணும். கொஞ்சம் தவறான நோக்கங்கள், வீணான தவறான வைராகியங்கள், கொடுமைப்படுத்துகிற ஒரு குறிக்கோள், அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. கவனம் பண்ணணும், மதிக்கணும். கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணுவார். ஹல்லேலூயா. என் மனைவியை கண்டிக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லி. குடும்பத்துல ஒரு சாதாரண காரியத்துல ஒரு நார்மல் கண்டிஷன் இல்லாம வீணான கெட்ட வைராகி இருக்குமா? நல்ல வைராகியத்துக்கு எப்ப வர்றது? அதுல இருந்து ரிவர்ஸ் போட்டு நார்மலுக்கு வரணும். நியூட்ரல்ல இருந்து அப்புறம் தான் பிளஸ் பாயிண்ட்டுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர்லயே தடுமாறுது, அது தடுமாறும். ரொம்ப தூரம் ஓட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் கியர்ல 10 அடி கூட ஓட்ட முடியாது. ஓட்டுறவங்களுக்கு தெரியும், மோட்டார் சைக்கிளோ காரோ. அடுத்த செகண்ட் கியர் போடணுமே, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. ஒரு கீரும் போடாம என்ஜின் ஆன் பண்ணி எடுத்ததுமே ஃபோர்த்து கீர் போட்டா டபக் எகிரிட வாழ்க்கை. அதே போலதான் உங்க சொந்த மனைவியை பூ போல வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன அர்த்தம்? தலையில வச்சுக்கின்னு ஆடுவேன்றேன் கேட்பாங்க. என்னடா உங்க மனைவி என்னமோ தலையில வச்சுக்கின்னு ஆடுறேன்னு வாங்க உங்க சொந்தக்காரங்க அப்பா அம்மா. ஆமா, அவள் எனக்கு பூ போன்றவள், அதனால தலையில வச்சுக்கின்னு ஆடுறேன் அப்படின்னு தைரியமா சொல்லணும். மனைவியை பத்தி 10 பாயிண்ட் பாராட்டி பேசுங்களா, பிசாசு வெக்கப்பட்டு ஓடி போயிடும். ஆமா, பிசாசுனா என்ன? எல்லாம் நம்ம சொந்தக்காரன் தான். எம்மா எம்மா அவனும் எம்மா மனைவி மேல அப்படி உயிரை வச்சிருக்கிறான், நம்ம கிட்ட நெருங்கவே முடியாது. அதே போல தான் சகோதரிகள். இப்ப எங்க வீட்டுக்காரர் வரட்டும், நான் சொல்றேன், வெட்டியே போட்டுருவாரு. சொல்லி பாருங்களா, ஐயோ அம்மா அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, கடவுள் தானா அந்த வீட்டுக்காரர் தான் ரட்சகரா தெரியல, அப்படி உயிரை வச்சுன்னு இருக்கிறா தான் புருஷன் மேல. வச்சிருக்கிறீங்களா? உயிரை வச்சிருக்கிறீங்களா? வீணான வைராகி வச்சிருக்கிறீங்களா? யோசிக்கணும். நார்மலா சாஃப்டா நல்ல வைராகியம் பாராட்டுங்கள். யோவான் 2:17 இயேசுவை பற்றி சொல்றாங்க பாரு. உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராகியம் என்னை பட்சித்தது. இன்னொரு வைராகியம் நான் சொல்ற ஒவ்வொரு வசனத்திலையும் ஒண்ணு நல்ல வைராகியம் அல்லது கெட்ட வைராகியம். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு வரும். நீங்க அதை பகுத்து உணர்ந்து கொள்ளுங்கள். நமக்குள்ள இருக்கிறது எது பர்சன்டேஜ். இப்ப கெட்ட வைராகியம் இருக்குதுன்னே வச்சுக்கோங்க, அதுக்காக சோர்ந்து போயிட்டு பயந்துட வேண்டாம். நல்ல வைராகியம் பர்சன்டேஜ் அதிகமா இருந்தா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு வாரத்துல அந்த கெட்ட வைராகியத்தை ஒழிச்சு கட்டிடலாம். ஒரே நாள் உபாச ஜெபம் போடுங்க. அங்க முடியலையா சர்ச்சுக்கு வந்துருங்க. யாருமே இல்லையா நீங்களே முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, மன விட்டு சொல்லிடுங்க. பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இப்படி எல்லாம் இருக்குது, ஐயா வந்து பேசிட்டு போன பிறகு நான் யோசித்து பார்க்கிறேன், கொஞ்சம் சில கெட்ட வைராகி இருக்குதுங்க ஐயா, அது போகணும், எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நீங்க தாராளமா வெக்கமில்லாம கேட்கணும். அப்ப சொல்றப்போ அதுவே பாதி வெற்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, வெக்கப்படவே கூடாது. பக்தியில வளர்றதுக்கு உங்க போதகர்கள் கிட்ட, பாஸ்டர் அம்மா கிட்ட, ஒருவேளை சகோதரிகள் பாஸ்டர் ஐயா கிட்ட பேசுறது, அதை பற்றி சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருந்தா, பாஸ்டர் அம்மா இருக்காங்களா உங்களுடைய உங்க குலம் தானே, வெக்கப்படாம நீங்க பேசி அவங்க அதுக்கு நேரம் ஒதுக்கி ஜெபம் பண்ணுவாங்க. விட்டா போதும், 1 மணி நேரம் கூட அவங்க போராடி ஜெபம் பண்ணுவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதான் ஜெப உதவி.
உங்களால முடியாது, சில காரியம் உங்களால முடியாது. ஏன் ஜப உதவி வச்சிருக்கிறாங்க 24 மணி நேரம் எங்க பாரு ஊழியக்காரங்க, அதான் ஜப உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறோம். அதனால எவ்வளவு நன்மை நடந்திருக்குது, நிறைய நடந்தது. அவசரத்துக்கு எத்தனையோ இடத்துல நாங்க ஊழியக்காரர் தானே, நாங்க கூட சில டைம்ல சில 24 hours அந்த ஊழியக்காரெல்லாம் பண்ணணும் அப்படி இல்லை. அங்க யாரு ஜபத்தில் இருக்கிறாங்களோ போன் பண்ணி மேட்ரை சொல்லி உடனே ஜபம் பண்ணி இருக்கிறாங்க. அது சொல்ல அல்லேலூயா. அப்ப விசுவாசி உங்களுக்குன்னு ஒரு சென்டர், பிரேயர் சென்டர், கிரேஸ் தேவ சபை, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை வருஷங்கள் ஜபம் பண்ணி அந்த ஸ்பிரிட் உள்ள இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அற்புத நாள். பக்தி வைராக்கியம் சர்ச்சு பற்றி தான். உங்க சர்ச்சு பற்றி உங்களுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குதா? சர்ச்சு சண்டே யாராவது எதுனா சொன்னா முடியாது, அன்னைக்கு சர்ச்சு தெளிவா சொல்லியது. உலகம் ஃபுல்லா why they are giving leave on Sunday? Jesus arose from the death. அதான் உண்மையான காரணம். ஒத்துக்காதீங்க. அப்படி ஒத்துக்கிறதுல சாயந்தரம் வைங்க உங்க ப்ரோக்ராம். சண்டே ஆராதனை எல்லாம் முடிச்சுட்டு நாங்க ரெஸ்ட் எடுத்துட்டு சாயந்தரம் பண்ணோம், அதுவே தப்பு தான். நியாயமா பார்த்தா அப்போஸ்தலர் காலத்துல காலையிலே ஆராதனை செய்தார்கள், மாலையிலே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்போஸ்தலர் காலத்து தான் நம்ம கடைபிடிக்கணும். அப்போஸ்தலர் ஊழியம் தான் நம்முடைய ஊழியம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் தான் நம்முடைய விசுவாச பிரமாணம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பில்லிகர்காம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான தேவ மனிதர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். ஆமா, 100 வயசுல நல்ல ஒரு ரோல் மாடல். ஒரு ஊழியக்காரர் எப்படி இருக்கணும்னா அவரை வச்சுதான் பேசுவாங்க. இப்ப சினிமா துறையில ஒருத்தனை செலக்ஷன் பண்ணணும்னா சிவாஜி கணேசனை வச்சுதான் அவரை மாதிரி பேசுறானா, ஏன்னா அவர் தான் நடிகர்கள்ல பெரிய தலை சிறந்தவரான் உலகத்திலே. 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சிருவாரு. அதனால அவர் டைலாக் ஒன்று பேச வச்சுதான் ஓகே யூ ஆர் செலக்டட். அது போல ஊழியத்திற்கு ஒருத்த லாய்க்கா லாய்க்கு இல்லையான்னு சொல்லி பில்லிகருக்கு அவருடைய உபதேசம், அவருடைய புஸ்தகம், அவருடைய பிரசங்கத்தை கேட்டுதான் அதை வச்சுதான் வருவாங்க. அவர் வாழ்க்கை வரலாறு படிங்க, புஸ்தகம் நிறைய இருக்கும். ELSல அவரை கூப்பிட்டுருக்குறாங்க இன்னொரு நாட்டில் அவர் இருந்தப்போ. அப்போஸ்தலர் காலத்து ஊழியத்தை பற்றியும் எழுப்புதல் பற்றியும் கொஞ்சம் பேசுங்க 1 மணி நேரம் அப்படி போயிருக்கிறார். 200 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியம் எப்படி இருந்தது, அந்த காலகட்டத்தில் எங்கெங்கெல்லாம் எழுப்புதல் வந்தது, சில தேவ மனிதனுடைய வாழ்க்கை வரலாறுலாம் பேசி எழுப்புதல் வரணும்னு சொல்லி பேசி முடிச்சிருக்கிறார். முடிச்ச பிறகு அவங்க அந்த கமிட்டி ஊழியத்துக்கு அவரை கூப்பிட்டு பயன்படுத்தினாங்களே, அந்த கமிட்டி 1 மணி நேரம் கழிச்சு அவரை மறுபடியும் கூப்பிட்டாங்க. ஒரு ஹாலில் உட்காந்துருக்கிறார். அவரு சரி பேசி முடிச்சிட்டோம், என்ன தெரியல அமைதியா இருக்கிறாங்க, நம்ம வேற போனோம், அவங்க முறைப்படி அவருக்கு ஆஃபரிங் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கணும்ல, அதனால அவர் வெயிட் பண்ணுகிறாரு. கூப்பிட்டாங்களாம், பிரதர் பில்லிகர்காம் ப்ளீஸ் கம். வந்தார். அந்த கமிட்டியில் சென்டரில் உட்கார வச்சாங்களாம். நீங்க வந்தது சந்தோஷம், அப்போஸ்தலர் காலத்து ஊழியம் அந்த எழுப்புதல் பற்றியெல்லாம் நீங்க பேசுனீங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா நீங்க ரொம்ப பேக்வேர்டா போயிட்டீங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை வச்சு நீங்க பேசுறீங்க, இப்ப இருக்கிற காரணங்களை வச்சு நீங்க பேசினா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 200 வருஷம் முன்னாடி மேட்டரை வச்சு பேசுறதுனால நீங்க ஓல்டு மாடல்ல போயிட்டீங்க, அதனால உங்க செய்தி வந்து நாங்க ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் மனசுல கஷ்டமா இருக்குதுன்னாங்களாம். பில்லிகர்காம் பற்றி இவர் என்ன பண்ணாராம், ஐ எம் சோ சாரி, என் பிரசங்கத்துல நான் அந்த தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எழுப்புதலை பற்றி பேசி அந்த எழுப்புதல் இந்த தேசத்துக்கெல்லாம் வரணும்னு சொல்லி நான் பேசுனது தப்பு தான். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் காலத்து நடவடிக்கைகள், அப்போஸ்தலர் காலத்து ஊழிய எழுப்புதலை பற்றி நான் பேசாம போயிட்டேன்னு சொல்லி நான் இப்ப வருத்தப்படுறேன்னா கை தட்டி கர்த்தரை சோதனை பண்ணுங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எழுப்புதலை வச்சு பேசுனது தப்புன்றீங்கன்னா அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போஸ்தலர் காலத்துல உண்டான எழுப்புதலை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? இதுக்கே முடியலையே, அதுக்கு எப்படி உங்களால முடியும்? அதிரி போயிட்டாங்க. அவருக்கு அப்படி ஒரு வைராகியம், எழுப்புதல் வைராகியம் சொல்லுங்க. ஒரு இதுக்கும் ஒரு வைராகியம் சொல்லிக்கிட்டே போவேன், அங்கொன்றும் இங்கொன்றுமா பிக்கப் பண்ணீங்க. அதே போலதான் பாத்தீங்கன்னா பைபிளை நீங்க அப்படி பார்க்கலாம். இப்ப இந்த வைராகியம் டச் பண்ணிட்டோம். உங்களுக்கே இனி வசனங்களை படிக்கிறப்போ அது நல்ல வைராகியமா கெட்ட வைராகியமா? நல்ல வைராகியமா இருந்தா அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? உங்களுக்குள்ள ஆண்டவர் பேசுவார்.
உதாரணமா வேதம் அறிய வேதம். யோபு வசனம் அதிகாரம் தேவையில்லை, நீங்க தான் படிச்சு 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 மனப்பாடம் ஆயிட்டு இருக்கிறீங்களே. யோபு கர்த்தருக்கு பிரியமான பாபு. அவரை பற்றி யோசிக்கிறப்ப என்ன வருது? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரையே நம்புவேன். இது என்ன வைராக்கியம்? விசுவாச வைராக்கியம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை அக்னி சூளையில இருந்து காப்பாற்ற வல்லவர், தப்புவிக்க வல்லவர். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். இது என்ன வைராக்கியம்? யார் சொல்றது? பக்தி வைராக்கியம். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. பக்தி வைராக்கியம். இன்னொரு பக்தி வைராக்கியம். தானியேல் ஆலின் ஆள் அழுகிறாக்கா, அதுதான் ஜப வைராக்கியம். சொல்லுங்க, உபவாச வைராக்கியம், சாப்பாடு கட்டுப்பாட்டுல வைராக்கியம், விசுவாசத்துல வைராக்கியம், பரிசுத்தத்துல வைராக்கியம். எந்த கருகளும் இருக்காது தானியேல் வாழ்க்கை வரலாறு பற்றி. ஏதாவது அதுல விழுந்தாரு, இதுல விழுந்தாரு, அந்த பொண்ணை பார்த்து சிரிச்சாரு, கீழே விழுந்தாரு, பல்லு வச்சிச்சு, சிம்சன் மாதிரி. இங்க இருந்து காசாவில் எவ்வளவு தூரம் தெரியுமா அந்த காசா? அந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்கிறோம். கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு சின்னதா தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த என்ன ட்ரெஸ், சோப்பு கலர் ட்ரெஸ் நல்லா ஈஸியா தெரியும். போயிட்டாங்க, இஸ்ரேல்ல இருந்து காசாக்கு போய் சேர்ந்துட்டான். சிலரே பெண்ணுக்காக தேசத்தையே இழக்க தயார் சொல்றாங்க. அப்பா அம்மா நீ ஏற்கனவே நசராய் விரதம், நியாயமா பார்த்தா நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நசராய் விரதம். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி வெளிப்படுத்தி நீ பிறந்த. சரி, ஏதோ கல்யாண ஆசை வந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையா இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரத்திலேயே பக்தியா இருக்கிற ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு, ஜெபிக்கிற ஒரு பொண்ணு உனக்கு நாங்க பார்த்து கட்டி வைக்கிறோம்னு அப்பா அம்மா சொல்றாங்க. கேட்கணுமா இல்லையா? முடியாது. என் கண்களுக்கு அவள் தான் அழகானவள், பிரியமானவள். வாழ்ந்தால் அவளோடு, இல்லாவிட்டால் மண்ணோடு. கவிதைகளா வரும். எந்த கண்களுக்கு அவள் பிரியமானவள் என்று சொன்னானோ அந்த பெண் மூலமாகவே அவன் கண்கள் இரண்டும் பிடுங்கி போடப்பட்டது. எவ்வளவு வேதனை! இவனுடைய வைராகிய இச்சை, ஆண்டவருடைய வைராகியம். இப்படியாப்பட்டவனை நம்ம இனி விட்டா சரியில்லை. அவரும் அதுல கரெக்டா இருப்பார். எனக்கு பயந்து என் வசனத்திற்கு நடுங்குகின்றவனை நான் நோக்கி பார்ப்பேன். இது கர்த்தருடைய வைராக்கியம். எப்படி இருந்தாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. மாய்மாலம் பண்ணி ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. முடியாது. அப்பா அம்மா இருக்கிறப்ப பைபிள் பாட புஸ்தகம், அப்பா அம்மா போயிட்டு செல்போனு எடுத்து பெட்ஷீட்ல உள்ள பெட்ஷீட்டை போத்தீங்கன்னா உள்ள இருட்டில இருந்து வருகிற வெளிச்சம் உன்னை நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு மட்டும் பயன்படுத்து. வசனம் அனுப்பு. செல்ஃபி எவ்வளவு எடுத்துருக்கிற, வீடியோ எல்லாம் எடு, வெயி. ஒரு 5 நிமிஷம் இயேசு பற்றி சொல்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்துல வாங்க. இயேசப்பா சொல்றாரு, வாங்க. உங்க வயசுக்கு அந்த மாதிரி பேசி ஒரு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க வாட்ஸ்அப்ல, உங்க ஃப்ரெண்டுங்க அனுப்பிவிடுங்க. 30,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடுப்பாரு ஆண்டவர் உங்களுக்கு. அப்படியே உங்களுக்கு தான் தப்பா போச்சு. செல்போனை ஆண்டர் பண்றதுக்கு யாருமே இருக்காது. மெட்ராஸ்ல ஒரு பொண்ணு எப்போ பாரு செல்போன், கிறிஸ்து பொண்ணு தான். அந்த விரல இப்படியே பைத்தியமாயிடுச்சு. போனை பிடிக்க வச்சா கூட ரோட்ல போறப்பதான் இப்படி பண்ணு பயனுக்குது. 10 ரூபா போங்கடான்ற மாதிரி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. அங்க கூட இப்படி பண்ண இருக்குது. படிச்சு நல்ல வாழ்க்கையில முன்னேற வேண்டிய ஒரு பொண்ணு பைத்தியமாயிடுச்சு. செல்போன் இட் பிகம்ஸ் சின்போன், சண்டே இட் பிகம்ஸ் சிண்டே. ஞாயிற்றுக்கிழமை பக்திக்குரிய ஒரு வைராக்கியம் வரணும். என் ஆலயம், ஐ லவ் மை சர்ச். சொந்தக்கார அன்னைக்குதான் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணத்தை வச்சுட்டு 10 மணிக்கு உங்களுக்குன்னே 10 மணிக்கு வச்சிருப்பாங்க அவங்க கல்யாணம். தெரியுமா? முடியாது. இதனால் உறவுகள் பகையானாலும் பரவாயில்லை. இயேசுதான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். யாரை நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன்? மனுஷனையா தேவனையா? தேவனை பிரியப்படுத்துகிறேன். மனுஷனுக்கு
தேவனுக்காக நான் ஊழியம் செய்தால் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே சொல்றாரு பவுல். அவர் பேரை தான் எனக்கு வச்சுக்கிறாங்க. நான் சும்மா இருப்பேனா? நானும் சொல்லுவேன், தேவனை பிரியப்படுத்ததான் நான் இருக்கிறேன். ஊழியம் செய்கிறது இரண்டாவது விஷயம். உட்கார்ந்து கொஞ்ச நாள் அவரை நான் பாராட்டி பேசுவேன், பாடுவேன். யாராவது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு பிடிக்குதா போதும். சாதாரணமா இருக்கிற பாட்டெல்லாம் பேசுற மாதிரியே நான் பாடுவேன். எவ்வளவு ராகமான பாட்டு இருக்குது உலகம் ஃபுல்லா. அந்த அருமையான ராகமான பாட்டை சாதாரண வசனம் மாதிரி மாற்றி பேசுற மாதிரியே பாடுவேன். அவ்வளவு திறமை. சோத்திரம். பரிசுத்த தீர்க்க தரிசனம், தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் இன்னைக்கும் நிறைவேற வேண்டி இருக்குதுன்னா அவருக்குள்ள பரிசுத்தம் இருந்ததுனால இவன் தான் நமக்கு சரியான ஆளுன்னு ஆண்டவர் வைராகியம் பாராட்டினார். இன்றைக்கும் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் அது பெரிய தீர்க்க தரிசனமா. தானியேல் பழைய ஏற்பாட்டுல, வெளிப்படுத்தல் புதிய ஏற்பாட்டுல பிரதான தீர்க்க தரிசன புஸ்தகமா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. வைராகியம் கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் கர்த்தர் பேரில் வைராகியம் கொண்டிருக்கிறீர்களோ, உச்சகட்ட வைராகியம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்காக பாடுகளை, அவமானங்களை, துக்கங்களை அனுபவித்துக் கொண்டு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்ற ஒரு வாழ்க்கை. இதான் உச்சகட்ட இயேசுவின் மேல் வைத்திருக்கிற வைராகியம். கோடிக்கணக்கான ரூபாவை கொடுத்துட்டு நீ இயேசுநாதரை துதிக்காத, நீ வேற எதுனா துதின்னு சொல்லி உனக்கு ஒரு 2 கோடி தராங்கன்னா இந்த இடது காலில் ஒரு உதை எதை அந்த பணத்தை எனக்கு இது தேவையில்லை, இதை வாங்கிக்கணும், நான் இயேசுவை மறுதளிக்கணுமா? போதா சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சு, மாமியார் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. புது கல்யாணம் பொண்ணு. என்ன பண்ணுவாங்க சில வீட்டுல, ஒரு சொம்புல நெல் ஃபுல்லா கொட்டி வாசல்ல வைப்பாங்க. வலது காலில் இந்த சொம்பை தட்டிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க மாமியார் மருமக கிட்ட. இந்த பொண்ணு வச்சிச்சு பாரு ஒரு போல அந்த சொம்ப, எங்கோ கடைசியா இருந்த தேவத்துல போய் அந்த சொம்பு பட்டு நெல்லெல்லாம் கொட்டி சொம்பு கீழே விழுந்து உடஞ்சி நல்லா அழகா இருந்தது, பாதி ஆயிட்டுக்குது. மாமியார் அன்னைக்கு பயந்துட்டாங்க. அந்த மருமகளுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசுறதில்லை. ஒரே ஒரு வலது கால இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குமானால் ஆண்டவனுக்கு 2 காலம் நல்லா வச்சிருக்கிறான். அம்மா, நான் என் நன்மதிப்பை நான் காப்பாற்றிக் கொள்வேன், நீ சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி பிசாச ஒதுக்கணும். மாய் வேற இல்ல, பிசாச ஒதுக்கணும். கூப்பிட்டு மூக்கு மேலே ஒரு இடி இடிச்சு தோத்தி அனுப்பணும். ரத்த ஒழுகி நான் வாழ்ந்துட்டு போனோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்படி ஒரு உதாரணம் சொல்றேன் பிசாசை வெட்கப்படுத்துறதுக்கு. பவுல் அப்போஸ்தலன் வைராகியம் பாருங்க. இனி நான் அல்ல, சொல்லுங்க, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார். இனி நான் அல்ல. இந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா கோபம் வராது, பொறாமை வராது. ஒரு விசுவாசி ஒரு புது பொருள் வாங்கினா பொறாமை வராது. கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். அவங்கள வாழ்த்தணும். ஒருத்தர் ஒரு புது பொருள் வாங்குறாரு, ஒருத்தர் ஒரு இடம் வாங்கி புதுசாக வீடு கட்டி பிரதிஷ்டை பண்றாரு. பாஸ்டர் அம்மா விசுவாசி எல்லாம் வராங்க. எல்லாருமே நல்லா யோசிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. விசுவாசிகள்ல கூட சிலது பொறாமை பிடிச்சதுங்க இருக்குது. அந்த சுபாவம் நல்ல வைராக்கியமா கிடையாது, அது கெட்ட வைராக்கியம். பொறாமை அது இருக்கவே கூடாது. நல்லா இருமா, கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடுல இன்னும் 2 வீடு கர்த்தர் உங்களுக்கு தரணும். நாங்க ஜெபிக்கிறோம். அப்படி மனசார வாய் திறந்து நல்லா பேசுங்க. அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் அது ஒரு திருப்தியா இருக்கும். நாம் எதை வாரி வழங்குகிறோமோ அது நமக்கு கொடுக்கப்படும், திரும்ப கொடுக்கப்படும். எப்படி காணிக்கை தேவாலயத்தில் கொடுத்தால் பல மடங்கு திரும்ப தருவன்னு ஆண்டவர் சொல்றாரோ, அதே போலதான் சுபாவங்களும். என்ன நம்ம வாரி வழங்குறோமோ, என்ன சொல்றோமோ, அதே தான் நமக்கும் வந்து பலிக்கும். சாது சுந்தர் சிங், நான் சொன்னது ஒரிஜினல். போய் வந்தோம். எப்போ போனாலும் வட இந்தியாவுக்கு அவர் பிறந்த இடத்த போய் பார்த்து அங்கே வீடியோவெல்லாம் எடுத்து பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு, அங்கே ஒரு சர்ச் இருக்குது, அங்கே 3 நாள் ஊழியம் செய்துட்டு வந்தோம். இந்த முறை கூட கிறிஸ்மஸுக்கு முன்னாடி சண்டே வந்து போனோம்ல, அதுக்கப்புறம் 1.5 மாதம் வட இந்தியா போயிட்டு வந்தோம். காடு மேடு மலை, அதுக்கப்புறம் 10 நாள் தான் தமிழ்நாடு.
பிறகு இலங்கை போய் வந்தோம். இலங்கை என்ன கடினமான ஊழியம். சிங்கம் யானை எல்லாம் இருக்கிற இடத்துக்கெல்லாம் போய் ஊழியம் செய்யணும். ஒரு சிலருக்கெல்லாம் உதவி செய்யணும், கொஞ்சம் சேவை செய்யணும். ரொம்ப நெருக்கடி கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் கர்த்தர் கொடுக்கிற அளவுக்கு நம்ம அங்க செய்ய ஆசை வருது. இப்போ சாது சுந்தர் சிங் இருந்தப்போ அங்க போய் பாத்தீங்கன்னா அவர் பிறப்பெல்லாம் இருக்கும். பிறப்பு அவருடைய ரட்சிக்கப்பட்ட எல்லாம் டெத் பாத்தீங்கன்னா டேஷ் 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 போட்டிருக்கும். ஏன்னா மரணம் அடைந்ததற்கு ஆதாரமே இல்லை இன்னைக்கு வரைக்கும். அத மீதி பாருங்க, ஃப்ரெண்டுங்களோட போயிருக்கிறார் திபெத்துக்கு. எப்போ பாரு ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கிற ஒரு இடம். ஃப்ரெண்டுங்களோட கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு நீங்க இங்கே இருங்க, கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, நான் கொஞ்சம் தள்ளி போய் ஜெபம் பண்ணிட்டு வரணும்னு போயிருக்கிறார். அங்க ஒரு பதிலாண்ட போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணே இருக்கிறாரு. இவங்க சுருக்கமா ஜெபம் பண்ணிட்டு பார்த்துன்னு இருக்கிறாங்க, எப்போ வருவார் ஐயா அப்படின்னு. எதிர்க்கா ஒரு சிறுத்தை வந்து முட்டி போட்டுக்குது. அவர் சாது சுந்தர் சிங் ஐயாவுக்கு எதிர்க்கா ஒரு சிறுத்தையுடைய சுபாவம் என்ன? அடிச்சு சாப்பிட்றோம். சிறுத்தை, சிங்கம், புலி எல்லாம் மனிதர்களை அடித்து சாப்பிட்ற பிராணிகள். இவரு கண்ணை மூடி ஜெபம் பண்ணுகிறார். நடந்த நிகழ்ச்சி நான் சொல்றேன். இவங்க விசுவாசம் போயிடுச்சு. இவரு ஜெபம் பண்ணி முடிச்சதும் கண்ணை திறந்து பார்த்தா எதிர்க்கா சிறுத்தை உக்காந்து. ஏன்னா சிறுத்தை கண்ணை மூடல, அது கண்ணை திறந்து பார்த்துன்னு இருக்குது. இவரு ஜெபம் பண்ணி முடிச்சதும் இவரு தான் நமக்கு சாப்பாடுன்னு இவங்க பார்த்துன்னு இருக்கிறாங்க. அவர் ஜெபம் பண்ணி முடிச்சாரு, அவர் பாட்டுக்கு எழுந்து வந்துட்டாரு. சிறுத்தை அது போயிடுச்சு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், சாதுஜி எப்படி, எனக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. நாங்களாம் அவர் சொன்னாரா, நானும் பார்த்தேன், நான் ஜெபம் பண்றப்ப லேசா கண்ணை திறந்தப்ப சிறுத்தையை பார்த்தேன். நானும் ஜெபம் பண்ணிட்டு வழக்கம் போல அதை பற்றி நீ யோசிக்காத, நீ ப்ரேயர் பண்ணிட்டு போனே மனசாட்சி சொல்லிச்சு. ஜெபம் பண்ணி முடிஞ்சதும் கர்த்தர் கையில் இருக்குதுன்னு சொல்லி நினச்சின்னு நான் முடித்தேன். அது பாட்டு பார்த்துக்கிட்டே இருந்தது, நான் வந்துட்டேன், அதுவும் போயிடுச்சுன்ட்டார். ஏன் அது எப்படின்னாங்களாம், இதை பாருங்க, என் கை, என் விரல், என் உடம்பு பாருங்க, ஒன்றுமே இல்லை. அதுக்கு தெரியும் இவனை அடிச்சாக்க சதையே கிடைக்காது, ஏதோ கொஞ்சம் லேசா நாருனாரா, இது எதுக்கு பிடிக்கிறோம், பெரிய பார்ட்டியா பிடிக்கலான்ட்டு அது போயிட்டு இருக்கோம். இது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். என் ரத்த ஓட்டம், என் சதை எல்லாம் மரித்தது, சிலுவையில் அறையப்பட்டது. இது செத்த சடலம். எனக்குள் ஜீவிக்கிறவர் இயேசு சொன்னார். இந்தியாவின் முதல் அப்போஸ்தலர் என்று கருதப்பட்டவர் சாது சுந்தர் சிங். செருப்பு கூட போடாம அமெரிக்காவுக்கெல்லாம் போய் வந்த ஊழியத்துக்கு. எவ்வளவு நம்ம கேரளாவுக்கெல்லாம் வந்திருக்கிறார் அந்த காலகட்டத்தில். நம்மளாம் அப்ப பிறக்கல. அவருக்குள்ள இருந்த வைராகி என்ன தெரியுமா? சுவிசேஷ வைராகி. சொல்லுங்க எல்லாரும், சுவிசேஷ வைராகி. நாங்க கூட எங்க போனாலும் ட்ரெயின்ல ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கணுமே. 2 நாள் ட்ரெயின்ல போறோம், தமிழ்காரர் தான் எதிர்க்க உட்காந்துக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறது, இதுதான் நாங்க யோசிப்போம். அப்புறம் என் மனைவி சாப்பாட்டு பொட்டலத்தை பிரிப்பாங்க, அப்படியே சாப்பிடுவோம், நாங்களும் சாப்பிடுவோம். அங்கே புட்டு நாங்கள் ரொம்ப நேசிக்கிறது ட்ரெயினில் போகிறப்பதான். யாரு அப்போதான் உருட்டி என் கையில் வைப்பாங்க சாப்பாடு என் மனைவி. ஏன்னா வீட்டில் அப்படி கிடையாதுல்ல. இன்னும் சொல்ல போனா வீட்டில் விட வெளியூர்களுக்கு போனாதான் ரொம்ப ஒருத்தருக்கு அந்த பாதுகாப்பு, அன்பு. காலையில தூங்கி எழுந்தா குடும்ப ஜாபம் பண்ணிட்டு கீழே பேர பிள்ளைங்களை பார்க்கறதுக்கு போறாங்களா, அவ்வளவுதான். காலை டிஃபன் பையன் கொண்டாடுவான், மத்தியானம் சாப்பாடு பையன் கொண்டாடுவான். மேல ஒரே வீட்டில் இருந்துகிட்டு பாருங்க, ஆபீஸ் மாதிரி. நைட்டு வந்துடும் சாப்பாட்டு ஜாபம் பண்ணிட்டு 9:30-10 இப்பெல்லாம் படுத்துருவோம். டாக்டர் சொல்லிட்டாரு 10 தூங்கி இருக்கும். 67 வயசு ஆகுது அம்மாவா, 67 வயசு ஆகுது. பார்த்தா அப்படி தெரியலன்னு சொல்லுங்க. சரி, தெரியல. ஒரே பாஸ்டமா சொன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி தான். பிரைஸ்ல ஹல்லேலூயா. நைட்டு 10-10:30 தூங்கிடுவேன். இந்த அம்மா 11:00 வரும். நான் அவங்கள பார்க்கவே முடியாத. அதோட காலையில் இருந்து பிரைஸ்ல ஆடுங்க, பிரைஸ்ல குடும்பம் பண்ணிடலாமா. அந்த காலையில் புருஷன் மனைவி ஒரே வீட்டில் இருந்துக்குன்னு பார்க்காத ஒரே தம்பதியர் நாங்க தாயா. ஆனா காலையில் பாக்குறேனே அதுதான். அப்ப எனக்கு எப்படி இருக்கும், கூட்டிக்கிட்டு போயிருக்கு ஊழியத்துக்கு. கர்த்தர் வல்லமையா பயன்படுத்துறாரு, எல்லாம் அருமையா. இல்லப்பா அம்மா நீங்க வரா கட்டிக்கிட்டு பரவாயில்லையா, அம்மா அனுப்பிடுறாங்க.
இப்போ கர்த்தர் உன்னை எவ்வளவு பயன்படுத்துற, நீ நின்னலாமா, எல்லாம் உங்க சூட்கேஸ் எல்லாம் நான் தூக்கிறேன், நீ வா அப்படிங்களா, மையாவா வந்துருவாங்க. வட இந்தியா, இலங்கை எல்லாம் நல்ல நன்மதிப்பு உண்டாயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ எப்பவுமே அந்த அன்பு கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கணும். ஜெப வைராகியம் சொல்லுங்க. பாக்குறோமோ, பேச டைம் இருக்குதோ இல்லையா, அது முக்கியம் இல்லை. உலகத்தார் மாதிரி நம்ம ஒண்ணு சென்டிமெண்ட் பார்க்க வேண்டாம். ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த குடும்ப ஜபத்துல ஒன்னா சேருது, கணவன் மனைவி பிள்ளைகள், அப்புறம் அவங்க கடமைகளை செய்யுங்க, பரவாயில்ல. அது வயசு ஆக ஆக நம்ம அந்த அன்பு பராமரிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள், அவ்வளவுதான். உண்மையான அன்பு தான் சாகர் வரைக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொந்த புருஷனை பார்த்து சிரிச்சிருக்கீங்களா? எப்பனா கல்யாணம் ஆன சகோதரி, அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நீங்க தானே பார்த்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குதுன்னு சொன்னீங்க, இப்ப ஏன் பிடிக்கல? சரியா கவனிக்கல? சரியா கவனிச்சா தானே அவர் விரும்பி கேட்கறத சமைச்சு கொடுத்து பாருங்களா, ரொம்ப சந்தோஷப்படல. என்ன சொல்றீங்க? கரெக்டா? ஐயா நல்லா தான் சொல்றீங்க ஐயா, எங்க பக்கமே பேசுங்கய்யா. உங்க பக்கமே பேசுடா. சொந்த மனைவி முகத்தை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கிறமா சிரிச்சு இருக்கிறீங்களா? நீங்க கோபப்பட்டாலும் அழகா இருக்கிறமா சொல்லி இருக்கிறீங்களா? உலகத்திலேயே பெண்களை தான் வர்ணிக்கிறதுக்கு நிலம், இயற்கை, பழங்கள், பூக்கள் ஒன்ன உடலையா வாசனை கூந்தல்ல இருந்து வர்ணிக்கிறான். எங்களுக்கு ஒண்ணு விட்டானா? மாப்பிள்ளைய வர்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு விட்டு வச்சுக்கிறான், எருமாடேன்றான். யோசித்து பாருங்க. சமீபத்தில் அரக்கோணத்தில் ஒரு கல்யாணம், மாப்பிள்ளை தலை குனிஞ்சுக்கிட்டே இருந்தான். நான் தான் பிரசங்கம், மாப்பிள்ளை இப்ப தலை குனிஞ்சுக்கினா எப்படிப்பா, இனிமேட்டு எவ்வளவு இருக்குது, இப்போ தலையை நிமிந்து பாருங்க. ஐயா இல்ல ஐயா அப்படி சொல்லிட்டு அப்பதான் ஒரு சுறுசுறுப்பு பண்ணது அவர்கிட்ட. அதனால நகைச்சுவை, சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. அப்பா அம்மாவை சிரிப்பு காட்டிக்கிறீங்களா? எப்பனா அப்பா அம்மாவை கஷ்டப்பட்டு பெற்று, என்ன தமிழ் சரியா வரல, பெற்று வளர்த்து ஆளாக்குன்னு உங்க அப்பா அம்மாவை எப்பனா சிரிக்க வச்சிருக்கிறீங்களா? வீட்டுக்கு போய் சிரிக்க வைக்கணும், புரியுதுங்களா? அவங்க அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. பிள்ளைகளை பெற்று வளர்ப்பது, பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்குதா? பிள்ளைகளின் சண்டை பெரிதா இருக்குதா? எப்போ பாரு அப்பா அம்மாவிட்ட குற்றம் கண்டுபிடிக்கிறதே வேலையா இருக்கக்கூடாது. அவர்கள் உங்களை பெற்றார்கள், நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே அதே தெய்வம் 2 பேசும் தெய்வங்களை வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. அந்த 2 பேசும் தெய்வம் யார்? பாஸ்டம்மா தான் சொல்றாங்க எல்லாத்துக்கும். நீங்க சொல்லுங்க, அந்த 2 பேசும் தெய்வம் யாரு? அப்பா அம்மா. இந்த வார்த்தை உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பாருங்க, சிரிப்பாங்க. எப்பனா தமிழ் அப்பா, நீங்க என்ன வளர்ந்தாலும் உங்க அப்பா அம்மா கண்ணுக்கு நீங்க பிறந்தீங்களே அப்படிலாம் தெரியும். அதனால ஃப்ரீயா விளையாடணும். பிள்ளைங்க அப்பா அம்மாவோடு தமாஷா விளையாடணும், தமாஷா உட்காந்து பேசணும். ஏங்குற நான் படிக்கணும், உங்களை படிக்க வைக்கிறது அப்பா அம்மா தான், அது தெரிஞ்சுங்க. அங்க வந்து கொஞ்சம் குழாவுற அந்த 5 நிமிஷத்துல நீ என்ன படிச்சுட்டு போற? மார்க்கு குறைஞ்சிருமா? இந்த பக்கம் கூட பசங்க இருக்கிறாங்களையா? இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். யோசிக்கணும். எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, நான் பெத்த 5 பசங்கள பவுல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நானு என்ன, நான் தமாஷா பேசுவேன், சிரிப்பு காட்டுவேன். எங்க அப்பா அம்மா சிரிக்கிறாங்கன்னா அது நான் தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒரு முறை எங்க அப்பா மரணத்துக்கு ஏதோ போயிட்டப்போ என்கிட்ட கம்ப்ளைண்ட், அண்ணன் என்னை பார்த்து சிரிக்கவே மாட்டான் சொல்லு. நான் சொல்லிட்டேன் எங்க அண்ணன் கிட்ட வந்து, நீங்க சிரிக்கவே மாட்டீங்களா அவரை பார்த்து, அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, போய் சிரிச்சுட்டு வாங்க. ஒரு அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்கறாங்க பாரியா பிள்ளைகள் கிட்ட? படிக்க வைக்கிறாங்களே, அவங்க லாபத்துக்கு நினைக்கிறீங்களா? கிடையாது. எந்த அப்பா அம்மாவும் பிள்ளைகள் படிச்சு நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறவங்களே கிடையாது. சாகர வரைக்கும் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டை பசங்க கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க. செத்துட்டு பிறகு நீங்க மாத்திக்கலாம், எவ்வளவு இருக்குதோ தெரியல. ஜெபம் பண்ண இருந்தா, எங்க அப்பா அம்மா மறிக்கிறப்ப நிறைய அக்கௌண்ட்ல பணம் இருக்கணும். ஆண்டவரே
ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. நீங்க என்ன செய்றீங்க அதான் முக்கியம். ஒரு அம்மா சொல்லுது, டேய் மகனே, என்னையும் அப்பாவையும் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டடா. அனாதை நாங்கள் அல்ல, இங்க நிறைய பேர் இருக்கிறாங்கடா, நீ தான்டா அனாதை. படிக்காத அம்மா சொன்ன டைலாக். அங்க யாருமே இல்ல, சேர்க்க வச்சது அவனுடைய மனைவி. சொல்லுச்சு, போய் சேர்த்துட்டு வா அப்பன. முடியாது. சரிம்மா சரிம்மா. மனைவிக்கு எதுக்கு கீழ்படினோம், அது கொடுத்து போய் உட்காந்தாங்க. அப்பா பேரு ஊர், அந்த பொண்ணு டைப் பண்ணுது. பேரு ஊர் என்ன, சரி ஏசிருமா, ஏசி போட்டுருங்க. அப்பா டே நைனா வேணாடா, ஏசி வேணாம், சாதாரணம். இல்லைப்பா மாதம் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா. போடு, எல்லாம் போடு. சேர்த்து முடிச்சுட்டு வரான் பையன். ஃபாதர் வராரு அங்கேயோட. என்னப்பா அப்பா சேர்த்துட்டா? ஆமாம் ஃபாதர். சரி சரி, நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய இந்த அனாதை இல்லத்திலிருந்து தான் அப்பா எடுத்துன்னு போனாரு. யாரவன்? இவன் எடுத்தான். ஐயோ அழணும். இனி அழுது என்ன பிரயோஜனம்? சாகர வரைக்கும் நீ உங்க வீட்டுல வச்சு காப்பாத்து. அதே சொல்லு அல்லேலூயா. பாவத்துக்கு பரிகாரம், அவருக்கு ஹெல்ப் பண்ணு. தண்ணியை ஊத்து, குளப்பாட்டு, பவுடரை போடு, தலை வாரு. யாருக்கு? அப்பா அம்மாவுக்கு. அதை செய்யல. பாட்டு எப்படி ஆராதனையில அன்பு சொல்லுவார ஆண்டவரே, நீ எனக்கு ரொம்ப அன்பான மகன் மகன் சொல்லுவாரா? கிரியையில காட்டு, அதில் வைராகியத்தை காட்டு பார்க்கலாம். எவ்வளவு பேர் சொல்லுவாங்க சேர்த்துருப்பா அனாதை இல்லத்துல. முடியாது. என்ன சொல்லணும்? அவங்க மறிக்கிற வரைக்கும் நான் பாதுகாப்பேன், நான் குளிக்க வைப்பேன், நான் சாப்பாடு கொடுப்பேன், நான் ஊட்டி விடுவேன். என்கிட்ட அவங்க மறிக்கிட்டோம் பரவாயில்ல, அந்த வைராகியம் இருக்கணும். அது சொன்ன அல்லேலூயா. என்ன ஆகும்? 14:2 அவர் தொட்ட பிறகுதான் எனக்கு சுயநினைவே வந்துச்சு. என்ன ஆகும்? 14:2 பாருங்க. வைராகியம், வீணான வைராகியத்தினால சுறுசுறுப்பு போய் முறுமுறுப்பு, சுய பரிதாபம் எல்லாம் வந்துச்சு. படிக்குமா? இப்ப நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. கவனிச்சிங்களா? நான் இருக்கிறத விட சாவலாம். நிறைய பேர் விசுவாசிகள் உட்பட. அது தப்பு. அது சுய பரிதாபத்தை குறிக்கிறது. யோசித்து பாருங்க. இயேசு சிலுவையில் தொங்குறப்ப கூட எனக்காக யாருன்னா பரிதாபப்பட மாட்டீங்களான்னு கேட்கல. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தான் சொன்னேன். எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். அந்த அழுகைய கூட எனக்கே அழற. நான் அதுக்குன்னே வந்துட்டேன். பிதா என்னை அனுப்புனாரு. உங்களுக்காக அழுங்க, உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். கடைசியாக 2 பேர் சொல்லி முடிச்சு. மோசே சொல்லுங்க. ஆன்மீக வைராகியம் சொல்லுங்க. 32 யாத்திராகமம். தேவரீர் அவர்கள் பாவங்களை மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என் பெயரை உங்களுடைய புத்தகத்திலிருந்து. இதுக்கு மேல வேற வைராகியத்தை சொல்ல முடியாது. ஜனங்கள் ரட்சிக்கப்படலைன்னா நான் நரகத்துக்கு போனா கூட பரவாயில்லன்ற. நம்ம எல்லாம் வாழறது நரகத்துக்கு போக கூடாது, பரலோகத்துக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம வாழணும், போராடுறோம். மோசே சொல்றாரு, நான் ஒரு பாவம் செய்யல, ஆனா பாவம் செய்த பாவியை போல என்ன நான் மாற்றிக் கொள்கிறேன். இந்த ஜனங்களை மீட்டு கொண்டு வரதானே என்னை தேர்ந்தெடுத்தீர் ஆண்டவரே. இவர்களை பாவத்தை மன்னியும், இல்லாவிட்டால் என் பெயரை ஜீவ புத்தகத்தில் இருந்து கிறுக்கி போடும் என்று சொல்லும் அளவுக்கு ஆத்தும பார வைராக்கியம். சொல்லுங்க எல்லாரும், ஆத்தும பார இருக்குதா? அவன் நாசமா போட்டோம் பரவாயில்லன்னு சொல்லவே கூடாது. அவனுக்காக ஜபம் பண்ணுங்க. உங்கள் சத்துருக்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஒரு பெண்மணி எஸ்தர் 4:16 அந்த அம்மாவுடைய வைராக்கியம் பாருங்க. நான் ராஜாவிடத்தில் சட்டத்தை மீறி என் ஜனங்களுக்காக நான் போய் வழக்காடுவேன். நான் செத்தாலும் சாகிறேன். If I can be die. நீங்கள் உபவாசம் இருந்து வெளியில ஜெபிக்கணும்ன்றது எஸ்தர் புஸ்தகத்தில், அதாவது கர்த்தர் ஜபம் அந்த மாதிரி வார்த்தை எஸ்தர்ல வராது, மறைமுகமா இருக்கிறதுனால ஜெபிக்க சொல்றாங்க. இப்போ யூத குலத்திலே தோன்றிய இந்த பெண்மணி யூத குலத்து பெண்மணி என்று தெரியாமலேயே அந்த அகாஸ்வேர் ராஜா நேசிக்கிறார், பட்டத்து ராணியாய் மாற்றிக் கொண்டார். இப்ப இந்த பெண்மணி இஸ்ரவேலருக்கு ஆபத்து வரும்போது எனக்கு வந்த ஆபத்து என்று உணர்கிறார். நான் செத்தாலும் பரவாயில்லை,
என் ஜனங்களுக்காக நான் போராடுவேன். இதுதான் சமூக வைராகியம். சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. மோசே ஆத்ம பார வைராகியம், எஸ்தர் சமூக நல பிரச்சனையுடைய வைராகியம், சுதந்திரம். காந்தியடிகள் எப்படி பாடுபட்டார் தேசத்தின் சுதந்திரத்துக்காக, அது போல எஸ்தருடைய போராட்டம். இவனுக்கே உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு தெரியும், ஆனாலும் பரவாயில்ல, நான் சட்டத்தை மீறி ராஜா கிட்ட போய் பேச போறேன், என் ஜனங்களுக்கு விடுதலை தாரும். நடந்தது என்ன? அந்த ராத்திரியிலேயே அவருடைய ஜெபம், அவருடைய ஜெபத்தை தாங்களுடைய விசுவாசிகளுடைய ஜெபம், மொர்தெகாயினுடைய நல்ல ஆலோசனை. அல்லேலூயா சொல்லுங்க. எஸ்தர் என்றோம், அது ஹீரோவே மொர்தெகாய் தான், எஸ்தருடைய சித்தப்பா. காவலாளி போல அவர் காவல் காத்துக் கொண்டு ஜெபத்தில் இருக்கு. எந்த மொர்தெகாய்க்காக தூக்கு மரம் செய்யப்பட்டதோ அந்த தூக்கு மரத்துல ஆமான் தூக்கிலிடப்பட்டு ஒரே ராத்திரியில் காரியம் தலைகளாக மாற்றப்பட்டு யூதர்களுக்கு விடுதலையும் சுதந்திரமும் கிடைத்தது. கை தட்டி அந்த வைராகியம். ஒரு பெண்ணை பற்றி பார்க்கிறோம், இது பேசணும்னா நிறைய பேசலாம். வைராகியம் ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவர் புகுத்தி வைத்திருக்கிற அந்த வைராகியம் இனிமே நீங்க படிக்கிறப்ப குறிச்சு வைங்க. ஆத்ம பார வைராகியம் இருக்குதா? சமுதாய மக்களுடைய விடுதலைக்காக நம்ம வைராகியம் கொள்ளுகிறோமா? அதனால்தான் ஊழியக்காரங்க ஊழியம் மட்டும் செய்யாம தான தர்மம், ஏழைகளுக்கு உதவி, டெய்லரிங் மிஷின் கடை, டெய்லரிங் மிஷின் ஆபீஸ், டைப்ரைட்டிங், எவ்வளவு அனாதை இல்லம் நடத்துறதுக்கு காரணம் நம்ம சமுதாயம் நல்லா இருக்கணும். அப்படி ஏன் இருக்கலாமா? இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்திற்கு வர வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்திற்கு வர வேண்டுமே, உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்த அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து சத்தம் அந்த ஒரே ஒரு லைன், இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இந்தியா இயேசுவை அறிய வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். வன்சகை இருளில் உள்ளோர் வெளிச்சத்திற்கு நாமம் நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. எல்லா கரங்களை உயர்த்துவோமா? ஆண்டவரே, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம பாரம், அந்த ஆத்ம பார வைராகியம் இப்ப எங்க உள்ளத்துல வரணும். ஆண்டவரே சொல்லுங்க, ஒரு நிமிஷம் வாய் திறந்து சொல்லுங்க, ஒரு நிமிஷம். உங்களுடைய பக்தி வைராகியம், உங்களுடைய ஆத்ம பார வைராகியம் எனக்கு தாங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, உங்களுடைய பக்தி வைராகியம், தேவாலயத்தை குறித்த பக்தி வைராகியம், ஆத்ம பார வைராகியம், ஆண்டவரே சமுதாய விடுதலை வைராகியம், ஜெபம் உபாச வைராகியம், ஆத்ம பார வைராகியம் வாரும் எங்க உள்ளத்துல, வாரும் எங்க மத்தியில கடந்து வாரும். சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ்.